ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு செய்ய வேண்டிய வேலை மிச்சம். நேற்று செவ்வாய்க்கிழமை பிள்ளைங்க வீட்டில் இருந்தாங்க. லீவில் இருந்ததுனால சிக்கன் பிரியாணி கேட்டதுனால நானும் சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுத்தேன். அதில் கொஞ்சம் சாப்பாடு மிச்சம் வந்துச்சு. அதை நைட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு காலையில் பிள்ளைங்களுக்கு அவிச்சு லஞ்சுக்கு பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இட்லி பாத்திரத்தில் அவிச்சிக்கிட்டு இருந்தேன். தோசை மாவு இருந்துச்சு, பிள்ளைங்க தோசை சுட்டு கேட்டாங்க. ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லுதேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தோசைக்கல்லை நம்ம சில மாவு அப்படி ஒட்டும் தோசைக்கல்லில். அப்போ நம்மளுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். பல்லாரி இந்த மாதிரி ஃபோர் ஸ்கூப்பில் குத்திட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எல்லா பக்கமும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு நீங்கள் தோசை ஊற்றி எடுத்து பாருங்கள். கல்லில் ஒட்டாமல் அந்த பூ மாதிரி எடுக்க வரும். மாற்றி போடவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு தோசைக்கு துவையல் கேட்டாங்க. நார்மலாக தேங்காய், பொரிகடலை, பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு சேர்த்து சூப்பரான துவையல் ரெடி பண்ணியாச்சு. சிக்கன் பிரியாணிக்குள்ள ரெசிபி ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே நான் டேப் பண்ணுதேன், அதையும் போய் பாருங்கள். அதில் எல்லாமே அளவுகள் கரெக்டாக சொல்லியிருப்பேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே பிள்ளைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணிக்குள்ளே இருக்க பீஸை எடுத்து அதை கட் பண்ணிவிட்டு உப்பு மிளத்தப்படி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். தொட்டுக்கிடுறதுக்கு சம்பளம் எடுத்து வச்சாச்சு. ஸ்நாக்ஸுக்கு குட்டே பிஸ்கட் இருந்துச்சு, அதையுமே பேக் பண்ணி லஞ்ச் பேக்குள்ளே வச்சாச்சு. ஸ்பூனு அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையுமே வச்சு அவங்களுக்கு டாட்டா காமிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. என்னுடைய காலை பொழுது இந்த மாதிரி தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. என்னுடைய விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.